புதிய முதலீட்டுக்கும் ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களோட விரிவாக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த 3201 கோடி ரூபாய் அப்படிங்கிறது புதிய முதலீடா அப்படிங்கிற கேள்விதான் அது. இப்போ திமுக ஆட்சியில இந்த நிறுவனங்கள் அதோட தொழில விரிவாக்குது, அவ்வளவுதான். அத போய் புதிய முதலீடு அப்படின்னு சொல்றது சரியா? தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 7 நாள் பயணமா ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்பட்டு போயிருக்கிறாரு. முதல் கட்டமா ஜெர்மனியில பயணம் மேற்கொண்டுட்டு வர அவரு 3201 கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைச்சிட்டதா அறிவிச்சிருக்கிறாரு. முதல்வர் சொல்ற மாதிரி ஜெர்மனியில நார்டெக்ஸ், இபிஎம் பாப்ஸ்ட், நார்ஃப்ரேம்ஸ்னு 3 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. புதுசா வரப்போற 3201 கோடி முதலீடு மூலமா 6950 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் புதுசா ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த 3201 கோடி ரூபாய் அப்படிங்கிறது புதிய முதலீடா அப்படிங்கிற கேள்விதான் அது. நார்டெக்ஸ் நிறுவனம் ஜெர்மன் நாட்டோட ஹாம்பர்க் நகரத்தை தலைமையிடமா கொண்ட நிறுவனம். அது காற்றாலைகளை தயாரிக்கின்ற நிறுவனம். 2015, 2016 ஆண்டு அதிமுக ஆட்சியில அந்த நிறுவனம் சென்னை கிட்ட திருவள்ளூர்ல ஆலை அமைச்சது. 2019 ஆண்டு 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் விதத்துல 100 காற்றாலைகளை அந்த நிறுவனம் ஏற்கனவே தயாரிச்சு வெளியிட்டு இருக்கு. ஆனா இப்போ ஜெர்மனிக்கு போயிருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் நார்டெக்ஸ் நிறுவனம் மூலமா 1000 கோடி ரூபாய் முதலீடு வரப்போகுது, 2500 பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கிற நார்டெக்ஸ் நிறுவனம் 1000 கோடியை செலவு செய்ய முன் வருது அப்படின்னா அந்த நிறுவனம் அதோட ஆலைய அல்லது தொழில 1000 கோடியில விரிவுபடுத்த போகுது அப்படிங்கிறது தானே அர்த்தம். அத புதிய முதலீடு அப்படின்னு சொல்றது சரியா? அதே மாதிரி இபிஎம் பாப்ஸ்ட் அப்படிங்கிற ஜெர்மன் நாட்டு நிறுவனம் 1996 ஆண்டுல இருந்தே சென்னை மணலியில இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். தமிழ்நாட்டுல நீண்ட காலமா செயல்படுகிற நிறுவனம் இது. 2017, 2018 இந்த நிறுவனம் அதோட உற்பத்தி ஆலைய விரிவுபடுத்தி இருக்கு. 2023 ஆண்டு இந்த நிறுவனம் உலகளாவிய திறன் மையத்தை உருவாக்கி இருக்கு. 300 தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த மையத்துல பணிபுரிகிறாங்க. இந்த நிலையில இந்த இபிஎம் பாப்ஸ்ட் நிறுவனம் இப்போ 201 கோடியில விரிவுபடுத்த இருக்கிறதாகவும் அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறதாகவும் 340 கோடியில புது மையம், 950 புதிய வேலை வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு முதல்வர் சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு பெயரு புதிய முதலீடா? ஏற்கனவே இருக்கிற ஒரு நிறுவனத்தோட விரிவாக்க பணிதானே, அதை எப்படி புதிய முதலீடு அப்படின்னு சொல்ல முடியும்? மூணாவதா நார்ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ரயில் கதவுகள், பிரேக்கிங் அமைப்புகளை தயாரிக்கிற நிறுவனம் பூனே நகரத்துல செயல்படுது. இந்த நிறுவனம் இந்த ஆண்டு 2025 இந்த நார்ஃப்ரேம்ஸ் நிறுவனம் சென்னையில உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மையத்தை உருவாக்கி இருக்கு. தொழில்முறை வல்லுநர்கள் 70 பேரு இங்க வேலை பார்க்கறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவரோட ஜெர்மனி பயணத்துல நார்ஃப்ரேம்ஸ் நிறுவனத்தோட 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. 3500 வேலை வாய்ப்புகளை இந்த புதிய முதலீடு உருவாக்குமா. இந்த ஒண்ணே மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரே ஒரு நேரடி முதலீடா சொல்ல முடியும். அந்த முதலீடு கூட வந்த பிறகுதான் உறுதியா சொல்ல முடியும். நார்டெக்ஸ், இபிஎம் பாப்ஸ்ட் இந்த 2 நிறுவனங்களும் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்த நிறுவனங்கள். இப்போ திமுக ஆட்சியில இந்த நிறுவனங்கள் அதோட தொழில விரிவாக்குது, அவ்வளவுதான். அத போய் புதிய முதலீடு அப்படின்னு சொல்றது சரியா? புதிய முதலீட்டுக்கும் ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களோட விரிவாக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தமிழக மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும் போது அத துல்லியமா, தெளிவா, சரியா சொல்லணும் இல்லையா? முதலீடு தொடர்பான அறிவிப்புல அரசியல் வாய்ஜாலம் முக்கியமா இல்ல பொருளாதார யதார்த்தம் முக்கியமா? ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணும் இல்லையா? முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிற புதிய முதலீடு அறிவிப்பு தொடர்பா அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. அரைச்ச மாவை அரைக்காதீங்க, புளிச்சு போன அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு.
புதிய முதலீடுகள் தொடர்பா திமுக அரசு வெள்ளை அறிக்கை விடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல இருக்கிற வெளிநாட்டு ஆலைகளை விரிவுபடுத்துற திட்டங்களுக்காக எதுக்காக வெளிநாட்டுக்கு போகணும்? தமிழ்நாடு ஏற்கனவே பொருளாதார சிக்கல்ல இருக்கிற நிலையில இந்த மாதிரி வெளிநாட்டு பயணம் எல்லாம் தேவையா? முதல்வர் ஸ்டாலினுக்கு இது புரியுமா?